சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியலையே என்ன தைரியத்துல யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருப்பா. எனக்கு யோசிக்கவே பயமா இருக்கு. நம்ம உடனே வார்டன் கிட்ட போய் சொல்லிடலாம். சல்மா வேண்டாம், அவசரப்படாத. அன்பு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். என்ன இது, கதவு திறந்திருக்கு? டேய் மாப்ள, யாரோ வராங்க. சல்மா, ரஜினா, கொஞ்ச நேரம் அப்படியே லைன்ல இருக்க. அட்ரஸ் நான் இப்ப கண்டுபிடிச்சிடறேன். சரி. வா வா வா. ஒருவேளை நந்தா வந்திருப்பானோ? யாரா நீங்க? என்னடி ஏதோ அடிக்கிற சத்தம்லாம் கேக்குது. அன்பு அன்பு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஏய் சொல்றா, எங்கடா நந்தா? ஏதாவது பேசுங்க அன்பு. சொல்றா, ஆனந்தி நந்தா எங்க வர சொல்லிருக்கான்? சொல்லு. சொல்லல கழுத்தை நெரிச்சிருவேன். சொல்றா. சொல்ல மாட்டேன். முத்து, அந்த பாட்டில் எடுறா. ஒழுங்கு மரியாதையா நந்தா ஆனந்தி எங்க கூப்பிட்டிருக்கான்னு சொல்லிரு. இல்ல இந்த பாட்டில அடிச்சு கொண்டுருவேன். சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன். அப்ப சாவுடா. ஏய், சொல்லிடுறேன் 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 சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றா சொல்றா. பண்டலூர்ல இருந்து கேளம்பக்கத்துக்கு போற வழியில இருக்க மலைக்கோயில்ல தான் நான் அந்த ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க போறான். ஹலோ காயத்ரி, சல்மா, ரஜினா, கேட்டுச்சா? வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற வழியில இருக்கிற மலைக்கோயில்ல தான் நந்தா ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க போறான். நாங்க இப்பவே அங்க கிளம்பிடுறோம். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். முதல்ல நான் சொல்றது செய்யுங்க. சொல்லுங்க அன்பு. புரியுதா? சரி அன்பு. ஏய் தூக்குடா. எந்திரா எந்திரா எந்திரா. ஷர்ட்டை காட்டு. பின்னாடி கட்டு. நல்லா இறுக்கி கட்டு. ஏய், இதை விடுடா. போடுறா போடுறா. ஏய், எங்கடா போறீங்க? ஏய், டைம் ஆகுது, வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்காங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எனக்கு இதை கேட்டதும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அதான் நேரா உன்கிட்ட சொல்ல ஓடி வந்த மகேஷ். நீதான் மகேஷ் அவள உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அவ அப்படி இல்ல. உன் லவ்வோட வேல்யூ புரியாம யாருன்னு தெரியாத முகத்தையே பார்க்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கிளம்பி போயிருக்கான். உன் லவ் கிடைக்கிற அளவுக்கு அவ டிசர்விங்கான பொண்ணு இல்ல மகேஷ். அவளை தூக்கி போட்டுரு. உண்மையதான் சொல்ற மகேஷ். அவ எந்த விதத்திலயும் உனக்கு ஈக்குவலான பொண்ணு இல்ல. ஸ்டாப் இட் மித்ரா.
மேரேஜ் எங்க நடக்குதுன்னு தெரியுமா? மகேஷ், அவ தான் நீ வேண்டான்னு போயிட்டான்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லு மித்ரா. ஆனந்தி மேரேஜ் எங்க நடக்க போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தாம்பரம் கிட்ட இருக்கிற ஒரு மலைக்கோவில்ல நடக்க போகுது. மகேஷ் மகேஷ் வேண்டாம் மகேஷ், சொன்ன கேளு. இப்போ எதுக்கு அங்க நீ போக போற? வழிய விடு மித்ரா. மகேஷ், கீழே அப்பா அம்மாவுடைய ஆனிவர்சரி நடக்குது. உன்னை தூக்கி போட்டுட்டு போன ஒருத்திக்காக நீ அவங்கள அவமானப்படுத்த போறியா? வழிய விடு. இல்ல மகேஷ், நீ இப்படி பண்ண கூடாது. வழி விடுன்னு சொல்றல. மகேஷ் 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 வேண்டாம். மகேஷ் வேண்டாம், ப்ளீஸ் மகேஷ் வேண்டாம். சார் மாலையை மாத்திக்கோங்க சார். மகேஷ் சார் இங்க தானே இருக்காரு, வந்துருவாரு. மாத்திக்கோங்க சார். இந்தாங்க. மாலையை மாத்திக்கோங்க சார். மாத்திக்கோங்க மேடம். மாலையை மாத்திக்கோங்க. மாலையை மாத்திக்கோங்க. கருணாகரன் மேடம், நீங்க போய் மகேஷ கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். சொல்றல மகேஷ், நீ போகாத. வேண்டாம், என்ன மித்ரா, அவசரம் என்னாச்சு? மகேஷ். அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஒரு எமர்ஜென்சி. சாரிப்பா, சாரி மாம். டேய் மகேஷ், மகேஷ் எங்கடா போற? யாருக்கு என்ன பிரச்சனை? மா, இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். ஏய், எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போடா. வந்து சொல்றேன் டாட், ப்ளீஸ். ஏய் மகேஷ், மகேஷ் மித்ரா நில்லு. என்ன நடக்குதுங்க? நீ அவனை கூட்டிட்டு போய் என்ன சொன்ன? அவன் இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருக்கான்? அது வந்து மித்ரா. ஆண்டி, சாரி ஆண்டி, சாரி அங்கிள். மகேஷ் ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கான். இப்ப நான் அவனை தனியா விட முடியாது. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சாரி. மகேஷ், மகேஷ். மித்ரா வா. டேய் மகேஷ், எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு சொல்லுங்க. சாரி மாம், என்ன தடுக்காதீங்க. நான் போய் ஆகணும். ஏய் மகேஷ், வா. எனக்கு சொல்லுங்க. போயிட்டே இருக்கான். மகேஷ். மகேஷ், எனக்கு சொல்லுங்க. மகேஷ்,